ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. மோஸ்ட்லி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு கையில் வச்சுருக்கும் போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி, ஓகே, நீங்களாகவே கண்டுபிடிங்க, அதனையும் நான் சொல்லலை. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கோட தோலை வந்து நீக்கிக்கலாம். சரிங்களா? இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப பிகினிங்லேருந்தே காமிக்கிறோம். பிகாஸ் யார் வேணால் நம்ம சமைக்க கற்றுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக பிகினிங்லேருந்தே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். அழகாக ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக அழகாக போடுறோமோ அந்த அளவுக்கு ரெசிபியே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏதாச்சும் கெஸ் பண்ணிட்டீங்களா? நாங்கள் ஸ்லைசஸ் போட்டுட்ருக்கோம். கெஸ் பண்ணுங்கள் என்ன ரெசிபியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம்லலாம் நம்ம வீட்டு கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. கடகடன்னு காலி ஆகிடும். வேண்டான்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய உருளைக்கிழங்கு வேணும்லாம் அவசியம் கிடையாது. 1 இல்லை 2 இருந்தால் கூட போதுமானது. நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். பிகாஸ் வந்து இங்கே வந்து நிறைய மெம்பர்ஸ் இல்லை, எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கு தான் ட்ரை பண்ணோம். இப்போ நிறைய பேருக்கு செய்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிஸ் நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். 2, 3, 4, 5ன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஸ்லைசஸ் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. நிறைய பேர்னால் நாங்கள் வந்து ஒரு 10 உருளைக்கிழங்கு கூட எடுத்து செய்வோம். இப்போது வந்து ஜஸ்ட் அந்த ரெசிபி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் ஒரே உருளைக்கிழங்கு தான் எடுத்தோம். எடுத்து அழகாக ஸ்லைசஸ் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி வந்து செய்கிறீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நீங்கள் கட் பண்ணி ஸ்லைசஸ் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் அரிசி மாவு, இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலரில் இருக்குது, இது அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே உப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாதீங்க. ஏன்னா அந்த பவுடர்லேயே உங்களுக்கு உப்பு நிறையவே சேர்த்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இந்த பஜ்ஜி போண்டெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்ல பிராண்டு, நல்ல கம்பெனி ஐட்டமாக நீங்கள் அதை வாங்குங்க, அந்த பவுடர்ஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி அட்டகாசமாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு எம்மியாக வரும். இப்போ நம்ம குயிக்காக உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலாமா? ஸோ பொட்டேட்டோ பஜ்ஜி ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் நாகா பிராண்டோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடரை கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிறோம். ஸோ தேவையான அளவு கொட்டிக்கலாம். இப்போ அதுலேயே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா முறுன்னு தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு நீங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்சி ஒரு பக்கெட்டில் தனியாக வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்க்கெலாம் அதை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ பஜ்ஜி போண்டா செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக, அதில் வாட்டர் வச்சு.
தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு யாருனா கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு ஒரு பஜ்ஜி, நம்ம வீட்லேயே உருளைக்கிழங்குலாம் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சூடாக கொடுத்தீங்கன்னா அவங்களாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தண்ணி வந்து நிறைய வந்து ஊற்றிடக்கூடாது, அப்புறம் வந்து பஜ்ஜி செய்யறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடாயில் ரெடியாக. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். இன்னும் கூட எண்ணெய் வேணும்னா அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஸோ பஜ்ஜியெல்லாம் இது மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சு நாங்கள் பஜ்ஜி செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து இதே மெத்தட் தான், இதுலேயே நீங்கள் ப்ரெட்டு பஜ்ஜி செஞ்சுக்கலாம், வாழைக்காய் யூஸ் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுக்கலாம், ஸோ முட்டை பஜ்ஜி செய்யலாம். இதெல்லாமே ப்ரொசீஜர் சேம் தான், ஐட்டம்ஸ் மட்டும் வேறு வேறு வரும். இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு காமிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் இருக்குல்ல, உருளைக்கிழங்கு ஸ்லைஸு, அதை வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அது நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஃபார்மில் இருந்தால் தான் அது ஒட்டும், ரொம்ப தண்ணியாயிட்டால் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட்டில் இருக்கிறதா பார்த்துட்டு அதில் நல்லா டிப் பண்ணி அதுதான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த கடாயில் போட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய இந்த பஜ்ஜி வந்து நல்லா மொறு மொறு எம்மியாக வரும். அதனால் நாங்கள் சும்மா ஒரு ட்ராப்ஸ் போட்டு பார்த்தோம் அது எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. பார்த்தா எண்ணெய் இன்னும் சூடாகலை. ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் சூடாக டக்கு டக்குன்னு நம்ம பஜ்ஜி செய்ய முடியும். இப்போ பாருங்க எப்படி வருது பாருங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெசிபி செய்யணும். அது நல்லா உப்பிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்களேன். இப்போ ஈவினிங் டைமில் இல்லை வின்டர் டைம்லலாம், வின்டர் சீசனில் நல்லா மழை டைம்லலாம் இது மாதிரி பஜ்ஜி சுட்டு சுட்டு ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நாங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறோம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருக்கோமா, இதே மாதிரி ப்ரெட் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, அதுக்கப்புறம் வாழைக்காய் யூஸ் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜிலாம் செஞ்சு நாங்கள் உங்களுக்காக வீடியோவில் காமிக்கிறோம். நீங்கள் எல்லா வீடியோஸை பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உடனே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது மாதிரி சூப்பர் ரெசிபி செய்யட்டும். நல்லா சுட சுட உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெசிபி. இப்போல்லாம் கடையில் போய் ஒரு பஜ்ஜி வாங்கினீங்கன்னா 10 ரூபா அது மாதிரி சொல்கிறாங்க, ஒரே ஒரு பஜ்ஜி. நாம் இப்போ இது மாதிரி செஞ்சிட்டோன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். ஒரு கிலோ உருளைக்கிழங்கு 30 ரூபா அது மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஸ்லைசஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஆயில், அப்புறம் வந்து பஜ்ஜி மாவு, இது மட்டும்தான். பஜ்ஜி மாவு வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் அது மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு பேக்கெட்டு 200 கிராம்ஸு. அப்புறம் சன்லாண்ட் ஆயில் வந்து 150 ருபீஸ் 1 லிட்ரு வருது. எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைங்களில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்யறது எப்போவுமே குவாலிட்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு எடுத்து வைங்க. இது கூட வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். சில பேர் வந்து தக்காளி சட்னி, உடச்சக்கடலை சட்னி, புதினா சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் ஈவன் டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரெசிபி செஞ்சு தொட்டு சாப்பிடுங்க. இல்லை ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்டுணும் போல இருக்குல்ல, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் எப்போ பஜ்ஜி செய்வோம்னா ஈவினிங் டைமில் செய்வோம். நிறைய கெஸ்ட்டு வந்திருக்கும் போது செய்வோம். செஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். முக்கியமாக வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே செய்வோம். வெளியே நல்லா ஜோராக மழை பெய்யும் போதே உள்ளே இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கிறது. சில பேர் உருளைக்கிழங்கு வாழ்வு அப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ப்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெட் பஜ்ஜியாக கூட செஞ்சுக்கலாம். இல்லை முட்டை பஜ்ஜி இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளை ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இது மாதிரி டிப் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி போட்டிங்கன்னா சூப்பர் பஜ்ஜி ரெசிபி ரெடி. இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு அழகாக எடுத்துட்டு கொடுங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிட்றதா அப்படின்னு யோசிப்பீங்க.
இப்போ நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் 2 கொடுத்தானா அங்கே டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ 2 சாப்பிட்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரி, ஒரே ஆள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லாம் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். சரிங்களா? அதுன்னு இல்லை, எதுவுமே எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னும் டைம் இருக்கா, நம்ம வாங்கலாமா செய்யலாமான்னு பார்த்துட்டு வாங்கி குவாலிட்டியான திங்ஸு, குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சமைங்க. ஸோ ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ எம்மியான பொட்டேட்டோ பஜ்ஜி ரெசிபி ரெடி.